திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. போர்ட்டலை பொறுத்தவரை அதில் சொத்துக்களை பதிவேற்றுவதிலே பலவிதமான சவால்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இயன்றவரை அதிகாரிகள் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். பல பள்ளிவாசல் நிர்வாகிகளும் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். விடுபட்டவைகளும் மீண்டும் பதிவேற்றக்கூடிய வகையிலே அதனை மேல்முறையீடு செய்து அதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கக்கூடிய முயற்சியை நாம் எடுத்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் சார்பில் துறையின் சார்பில் அதற்கான மேல்முறையீடு நிச்சயமாக செய்ய இருக்கிறோம். அதேபோல் வக்ஃபு திருத்த சட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த அரசும் அதனுடைய பல சரத்துக்களை எதிர்க்கும் விதமாக தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் உமிழ் சட்டப்படி வாரியம் அமைக்கப்படவில்லை. அந்த வகையில் தமிழகத்தில் இதுவரை அமைக்கப்படவில்லை, இனியும் அமைக்கப்படாது. அது குறித்து சட்ட வல்லுநருடன் ஆலோசித்து முடிவெடுப்போம். புதிய வக்ஃபு சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.